அந்த மந்திரக்கட்டை இந்த வீட்டை சுத்தி அந்த வெண்ணிலாவை விட்டுதான் நாம கட்ட வைக்கணும். ஐயா அவளா அங்க வரமாட்டான். கூட்டிட்டு வரலன்னா கொலையே விழும். இப்படி சொன்னா நான் நம்பிடுவேனா? அங்க போய் உட்கார்றதுக்கு பயம் அதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த பயம் தான் மூஞ்சில தெரியுதே. ஷோ, உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேனோ. ஏன் ஜிலேபி, இவ்வளவு பெரிய தட்டு நிறைய தாயத்து இருக்கே, யாருக்கு கட்ட போறாங்க? உங்க இடுப்புல கட்ட போறாங்க. ஐயோ ஐயோ, வீட்டை சுத்தி கட்ட போறாங்கங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு பூஜையை மட்டும் கவனிங்க. என்ன நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க. சரி சரி. ராணி அக்கா, வெளியில ரொம்ப காத்தடிக்குது போல இருக்கு. அந்த கதவை கொஞ்சம் சாத்து. சரிங்கக்கா. காத்தடிக்குதா கருப்படிக்குதான்னு தெரியல. எங்கேயாவது ஓடிடலான்னு பார்த்தா ஓடுனா எப்படி சோறு கிடைக்கும்? ஐயோ, ஒரு நிமிஷம். ஏன் இப்படி பண்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த கயிறை வீட்டை சுத்தியும் வெண்ணிலாவை கட்ட சொல்லுங்க. வாங்கிக்கோ வெண்ணிலா. சரி அத்தை.
அந்த கைத்தை மட்டும் வெளியில கட்டிட்டா எந்த பயமும் இல்லை. ஆனா இந்த வீட்ல இருந்து யாரும் வெளியில போக வேண்டாம். போனா என்ன வேணாலும் நடக்கும். ஏன்னா உள்ள வர முடியாத சக்தியோட உக்ரம் இன்னும் அதிகமா இருக்கும். அதனால இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருந்து உங்களுக்கு வேண்டிய காரியத்தெல்லாம் நடத்தி முடிச்சுக்குங்க. உட்கார்ந்திருக்கீங்க, எந்திரிங்க. நில்லுங்க. உங்களை இந்த மாதிரி வெளியில வரவழைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நடக்கும். நான் சொன்னதை மறக்க வேண்டாம். வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் என்னால உங்களை பாதுகாக்க முடியும். நீங்க வெளியில வந்தீங்கன்னா உங்களை என்னால காப்பாற்ற முடியாது. சாமி போலாமா? சொல்லிட்டு சாமி போலாம். தைரியமா இருங்க, நான் போயிட்டு வரேன்.
என்ன வீட்டுக்கு முன்னாடி தாயத்து கட்டியிருக்காங்க? என்ன பண்றாங்க? வீட்டை சுத்தியும் கட்டியிருக்காங்க. ஆஹா, பொம்மையை தொங்க விட்டுருக்காங்க. ஆஹா, இந்த கேடி பேய் கூட்டம் ஏதோ ஒரு வெயிட்டா பூஜை பண்ணிருக்காங்கடா. இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த வர்றேன். அத்தாடி இது உட்காந்துருக்கு. வெண்ணிலா உக்கானா? வெண்ணிலா, வெண்ணிலா, அண்ணே. வெண்ணிலா வாமா போலாம், அம்மா தேடுவாங்க. சரி. அத்தை, என்னம்மா? நிச்சயதார்த்தம் நடக்க போறதுனால நிறைய வேலைலாம் இருக்கும்ல. நான் வேணா வந்து ஒத்தாசையா இருக்கவா? வேண்டவே வேண்டாமா. ஏதோ முத்தரசன் பரிகார பூஜைக்கு உன்னை வந்து உட்கார சொன்னாங்க, அதனால கூப்பிட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் நீ காணாம போன போது உன் அம்மாவும் பாட்டியும் வந்து வீட்ல அந்த சத்தம் போட்டுட்டு போனாங்க. என்னமோ நான் தான் உன்னை ஒளிச்சு வச்சிருந்த மாதிரி. சரியா வராது, நீ கிளம்பு. சரி. என்னம்மா நீங்க காரியத்தையே கெடுத்து போட்டீங்களம்மா. ஏன், என்னாச்சு? இன்னைக்கே எங்க வெண்ணிலாவை கூட்டி வர்றதுக்கு அவங்க அம்மாவையும் பாட்டியும் சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் நான் போச்சு தெரியுமா? மறுபடியும் நீங்க வெண்ணிலா வச்சு பூஜை பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால அதை எப்பயும் போல அடிக்கடி வர சொல்லுங்க. அத்தை, அதுவும் சரிதான். அவ வந்தானா வந்துட்டு போகட்டுமே. செவப்பி காதை குடையிறா. மாமா தான் என் கூட கல்யாணம் ஆக போகுதுன்னு அவளுக்கு சொல்லிட்டாரே. இனிமே அவ கிறுக்குத்தனமா எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. வெண்ணிலா, வெண்ணிலா, என்னத்த? நான் தான் உன்னை கூப்பிட சொன்னேன். நீ ஏமாந்து போறது என் மனசு கஷ்டமா இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, வீட்டுல சொல்லிட்டு இனிமே எப்பவும் போலவே இங்க வந்துட்டு போ. சரிங்க அத்தை, நாளைக்கு காலையில வரேன். வானே போலாம். சரிம்மா. வெண்ணிலாவையா வர வேணாங்கிறிய? இந்த வீட்டையே ஆளப்போற வெண்ணிலா தான். அப்ப இருக்குடி உங்களுக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். என்னப்ல, வேற யாராச்சும் வந்தாங்களா? இல்லடா சண்முகம். ஆமா, நீ வெண்ணில விட்டுண்டியா? விட்டு வந்துட்டேன் மாப்ள. பாவண்டாவ, அவளை வச்சு பூஜையில் இவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரில. பாவி பெழுக. மாப்ள, இந்த வரல அவகிட்ட கேட்டால் எல்லாம் சேர்ந்து தெரியும்டா. அக்கா, நீங்க தானே இந்த வீட்டில் வேலை ஆகுறீங்க? என்னப்பா? ஏக்கா, இந்த வீட்டில் இவ்வளோ நடக்குது, உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா மறைக்காம உள்ள என்னதான் நடக்குதுன்னு சொல்லுங்கக்கா. முத்தரசன் சாப்பாடு சாப்பிட்டு முத்தரசனுக்கே துரோகம் பண்ணாதீங்கக்கா. சத்தியமா இல்லைங்க. எங்க அப்பா அம்மாவும் இங்கே தான் வேலை பார்த்தாங்க. முத்தரசையா ஒரு நாளும் அவங்கள வேலைக்காரங்கள நடத்தினதே இல்லை. சொந்த அப்பா அம்மா மாதிரி வீட்டில் ஒரு ஆளா தான் நடத்தினாங்க. அப்படி இருக்கும்போது நான் அவங்களுக்கு துரோகம் நினைப்பனா? இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் இப்படித்தானே பேசுறீங்க. ஆனா எது உண்மை எது பொய்ன்னு தானே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்க பேர் என்னக்கா? சிவகாமி. சிவகாமியா? சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லுங்கக்கா, உள்ள என்னதான் நடக்குதுன்னு. அந்த பொண்ணு ஸ்வேதா வந்ததுல இருந்து வீடே சரியில்லைங்க. அந்த பொண்ணு அவ்வளோ நல்ல பொண்ணு இல்லைங்க. முத்தரசையா வெளியில போயிட்டா இவங்க கூடி கூடி பேசிப்பாங்க. புதுசா வேலைக்கு சேர்ந்த ஆளுங்களை தான் இவங்க பக்கத்துல வச்சுப்பாங்க. பழைய ஆளுங்க எல்லாத்தையும் வெளி வேலைக்கு தான் வச்சுக்கிறாங்க. புதுசா வந்தவங்களுக்கு தான் இங்க மதிப்பும் அதிகம்,
காசும் அதிகம். நீங்க இதை முத்தரசன் சொல்ல வேண்டியதானே? நான் போய் அவங்கள்ட்டலாம் சொல்ல முடியுங்களா? சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க ஐயா. சித்தி மேல உயிரே வச்சிருக்காங்க. ம். ஆனா இப்ப எல்லாரும் பயந்துதான் இருக்காங்க. வீட்டு ஹால்ல இருக்க விளக்கு ஒரு நாள் விழுந்துருச்சு. அப்புறம் ஒரு நாள் மருதையாவ எல்லார் கண்ணெதிரையும் ஏதோ ஒண்ணு அடிச்சிருச்சுன்னு பேசிக்கிறாங்க. அதுல இருந்து எல்லாரும் பயத்துல அடிக்கடி பூஜை பண்றாங்க. இன்னைக்கு கூட வீட்ல ஏதோ ஒரு பூஜை நடந்தது. அதுக்கு அந்த வெண்ணிலாவும் வந்திருந்துச்சு. இப்ப பார்த்தா வீட்டை சுத்தி ஏதோ தாயத்து கயிறு கட்டி இருக்கு. அது ஏன் எதுக்குன்னு தான் புரியல. ராத்திரில இருந்து பார்த்தாதாங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியும். சரிங்கக்கா, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு உள்ளே நடக்கிறது ஏதாவது தெரிஞ்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, சரியா? சரிப்பா. அதே மாதிரி நாங்கள் பேசினதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். சரிப்பா. அந்த புள்ள வெண்ணிலாவுக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையை நான் விடுறமா இல்லைக்கா? சரிப்பா, நான் கிளம்புறேன். சரிங்க. யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். சரிங்க வரேன். சரிங்க, பார்த்துக்கிட்டோம். டேய் ஏய் மாப்பிள, எவ்வளோ நேரம்டா? ஏய் என்ன மாப்பிள, எப்போ வர சொன்னா எப்போ வர? ஒரு வேலையை அப்பா வெளியே அனுப்பிச்சிருந்தாரா, தப்பிச்சு வரத்துக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. சரி, என்ன மேட்ரு சொல்லு. ஏய் இல்லைடா, நம்ம வெண்ணிலா இருக்குல்ல, வெண்ணிலாவை ஓகே, இப்போ அந்த ஸ்வேதா தான் பிரச்சனை இல்லையா? ஆமாப்ல, விளைஞ்ச பயிர் தப்புனா அது கண்டிப்பாக விளையும் போதே தப்பாக தான் இருந்திருக்கணும். அவள் ஸ்கூலு காலேஜ் படிக்கும்போது ஏதாச்சும் ஒரு தப்பு கண்டிப்பாக பண்ணியிருப்பாமாப்ல. அதை பற்றி ஏதாச்சும் ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சே அவள் கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டிடுவேன். அதனால தயவு செஞ்சு அவளை பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயம் விசாரிச்சு சொல்லுமாப்ல. பொண்ணுங்களை பற்றி டீட்டெயில் பிடிக்கிறதுனா நமக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி மாப்பிள்ள. ஒரே ஒரு நாள் டைம் கொடு, நான் பிடிச்சிடுறேன். சரி மாப்பிள்ள. வரேன்டா. ஓகேடா, வரேன்டா, பாய்டா. அடியே ஸ்வேதா, உன்னைய என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருடி. நான் காமெடியாக நினச்சியா? காரியம்னு வந்துட்டா ரொம்ப சீரியஸாக இறங்கிடுவேன்டி.